Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1 Question number 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். A equal to 1 tan x minus tan x 1 show that A transpose A inverse equal to cos 2x sin 2a minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது ஏ கொடுத்துருக்காங்க, என்ன ஷோ பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு ஷோ பண்ணணும். அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் அது ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அடுத்து ஏ இன்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ஏ டிரான்ஸ்போஸோடு என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குதா, இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஏ எழுதியிருக்கோம், ஏ எழுதிட்டு மாடுலஸ் ஏ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 1 × 1 வந்து 1 தான் வேல்யூ, மைனஸ் tan x இன்ட்டு tan x என்ன வரும், மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வந்துடும், ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நமக்கு ஃபார்முலா படி என்ன தெரியும், 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா என்னது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா படி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இனி அடுத்து என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஏ, அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றுன்ற ரூல். ஸோ 1 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், ரெண்டுமே சேம் நம்பர்ன்றனால அப்படியே வந்துடுது. இங்கே ப்ளஸ் அடையாளத்தை மாற்றணும். அடுத்து ப்ளஸ் tan x மைனஸ் tan x மாறிடும், மைனஸ் tan x ப்ளஸ் tan x மாறிடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ 1 நமக்கு மாடுலஸ் ஏ வேல்யூ என்ன கிடச்சிது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஏயோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஏவை போட்டிருக்கோம், அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூவை போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஏ இன்வர்ஸோட இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/secant ஸ்கொயர் எக்ஸ். நமக்கு 1/secant ஸ்கொயர் எக்ஸ்னா வேல்யூ என்னது, காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ஏயில் இருக்க இப்படி இருக்கிறத காலமாக எழுதுவோம், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக இந்த மாதிரி எழுத போகிறோம் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ 1 tan x அப்படின்றது எங்கே வந்திருக்கு, இங்கே இப்படி வந்திருக்கு. அடுத்து மைனஸ் tan x 1 அப்படின்ட்டுருக்கிறத மாற்றி இப்படி எழுதியிருக்கோம், மைனஸ் tan x 1 அப்படின்னு எழுதிட்டோம். இனி என்ன எழுதணும், ஏ இன்வர்ஸோட வேல்யூவை இது அப்படியே எழுதியிருக்கோம். இனி அடுத்து இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை எல்லாமே மல்டிப்ளையில் தானே இருக்குது, ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரோம். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே. ஸோ ஃபஸ்ட் ரோவால் மல்டிப்ளை பண்ணுற ரெண்டையும் இங்கே எழுதிடணும். அதே மாதிரி செகண்ட் ரோவால் மல்டிப்ளை பண்ணுற ரெண்டையும் இங்கே எழுதணும். செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இதுவும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 × 1 1 மைனஸ் tan x ப்ளஸ் tan x, ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × மைனஸ் tan x மைனஸ் tan x மைனஸ் tan x இன்ட்டு 1 மைனஸ் tan x அப்படின்னு வந்துடுது. இனி செகண்ட் ரோ, இந்த செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். tan x இன்ட்டு 1 tan x தான். அடுத்து 1 × tan x வந்து என்னது, ப்ளஸ் tan x எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ரோவை
செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். tan x மைனஸ் tan xனால் என்ன வரும்? மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து 1 × 1 + 1 அப்படின்னு கிடச்சிருது. இனி அடுத்து என்ன பண்ணணும்னா வெளியே இருக்கிற காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேர்முக்குள்ளேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × cos ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் போட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan xன்னு ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த டேர்ம் எப்படி பண்ணணும்? மைனஸ் இது ஆக்சுவலாக இது என்னது? மைனஸ் tan x மைனஸ் tan x. அப்போ -2 tan x இருக்குது. ஸோ -2 tan xன்னு இருக்குது. அதுக்கு கூட இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஸோ இங்கே ஒரு tan x இங்கே ஒரு tan x 2 tan x இருக்குது. ஸோ -2 tan x ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் கீழையும். ஸோ இதில் எத்தனை இருக்குது? 2 tan x இருக்குது. tan x + tan xனால் 2 tan x இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ், அது கூட காஸ் ஸ்கொயர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த tan ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு நார்மலாக என்ன தெரியும்? tan x = sin x / cos x. இந்த tan x எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் sin x / cos xன்னு போடுறோம். இங்கே வந்துட்டு நமக்கு tan ஸ்கொயர் எக்ஸ்ன்றனால இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, இதுவும் அப்படியே எழுதியிருக்கோம். tan ஸ்கொயர் எக்ஸ் வந்தனால sin ஸ்கொயர் x / cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். -2 × tan xக்கு பதிலாக sin / cos போட்டு இந்த டேர்மை அப்படியே என்ன செஞ்சுருக்கோம்? எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது? செகண்ட் ரோ. இதுலேயும் அதே மாதிரி தான் tan xக்கு பதிலாக sin / cos அப்படின்ட்டு இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து -cos ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக sin ஸ்கொயர் x / cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எழுதியிருக்கோம். இனி எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும்? கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வருது ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸும் கட் ஆகி இது மட்டும் இருக்கும். மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் எழுதியாச்சு. மைனஸ் இங்கே அதே மாதிரி காஸ் மேலே வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் 2 தடவை இருக்குது. இங்கே ஒரு காஸ் எக்ஸும் இந்த இதுவும் கட் ஆகும்போது -2 sin x cos xன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் கீழே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, மேலே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு காஸ் எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஒரு காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ 2 sin x cos x வந்துடுது. இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸும் கட் ஆகி மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் வரும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அதை போட்டிருக்கோம். இனி நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் எழுதியிருக்கோம். மைனஸ் sin x cos x அப்படியே எழுதிட்டு இதை வந்து மாற்றி எழுதுகிறோம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு தான் வரும். அதனால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மாற்றி இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை செகண்ட் எழுதிடணும். எழுதிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னால் ஃபார்முலா என்னது? நமக்கு என்ன தெரியும்னா cos 2x அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். sin 2x அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா 2 sin x cos x. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது? cos 2xன்னு வரும். இங்கே 2 sin x cos xனா sin 2x. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் மைனஸை போட்டு வரும். 2 sin x cos xனா sin 2x. cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னா cos 2x. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதை எழுதி கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்குற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.